விசித்ரா. தொடர்ந்து ரஜினிகாந்தோட பல படங்கள் நடிச்சிருக்கீங்க. அவரோட ரஜினிகாந்துடைய கல்லூரி தோழர் நீங்க தான் அந்த ஆமா. காலகட்டத்துல. அந்த காலத்துல ம். எப்ப பார்த்தாலும் அவர் கூட காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நெறைய கிடைச்சிச்சு. அதுவும் இல்லாம அவரு இயற்கையாவே நல்லா பழகக்கூடியவரு. எனக்கு ஒரு தடவ என்ன ஆயிப்போச்சு, கன்னட படத்துல கால்ல அடிபட்டுருச்சு. அடிபட்ட உடனே பிரசிடென்ட் ஹோட்டலு. நான் இங்க வீட்ல வந்து எனக்கு அவ்வளோ சௌகரியம் இருக்காதுன்னு சொல்லிட்டு, பிரசிடென்ட் ஹோட்டல்ல 1 மாசம் நான் தங்கியிருந்தேன். ம். அப்போ இவர் அப்ப அங்க தான் தங்கியிருந்தாரு. ம். சார் ரஜினி சார். அவரு போயிட்டு பார்த்துட்டு, சும்மா இது அப்படியே தான் ரொம்ப பழக்கமாச்சு. ரொம்ப நல்ல டைப்பு. ரொம்ப மரியாதை. ம். அது அந்த அந்த அளவுக்கு அ மரியாதைன்றது நான் ரொம்ப குடுத்து வச்சது. என்ன ஒரு காரணம்னா, அது அவர் கூட இருக்க போக்கீர் ராஜா பீரியட்ல எல்லா காட்டேஜ்ல தங்கியிருந்தோம் திருத்தணியில. எல்லாம் பார்ட்டி வச்சு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. என் கூட ஓமகுச்சி அண்ணன் இருக்காரு. அவரு 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 நார்மலா போயிருவாரு. நான் மாத்திரம் வரல. ரஜினி சார்கிட்ட இருந்தே ஆள் அனுப்புறாங்க. எதிர்த்த ரூம்ல. "வாங்க பார்ட்டியில கலந்துக்கங்க." "இல்ல சார், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது." அப்படின்னு. சரின்ட்டு விட்டாரு. அதிலிருந்து நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்து அவருக்கு என் மேல ரொம்ப பாசம். எல்லா படங்கள்லயுமே கூடவே உட்கார வச்சு கூட சாப்பிடுவாரு. ஓ! அந்த அளவுக்கு ம். ஒரு ரொம்ப வித்தியாசமாலாம் பார்க்க மாட்டாரு. ரொம்ப ஜாலியா தர்மதுரையில எல்லாம் மைசூர்ல அதில இந்த சந்தைக்கு வந்த கிளின்னு சாங் இருக்கு. அப்ப அந்த சாங்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து மோளம் அடிப்பேன். கௌதமி வர்றதுக்கு லேட் ஆயிப்போச்சு. அவங்க போய் சாப்பிட்டு வர்றதுக்கு. இவர் ரெடி ஆயிட்டாரு. நாங்கெல்லாம் ஷாட்ல எல்லாம் 100 டான்ஸரு எல்லாம் நாங்கெல்லாம் ரெடியா இருக்கிறோம். வருவாங்க, வருவாங்க, வருவாங்கன்னு ஒரே மாரி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப நான் கழுத்தில மோளம் போட்டு நான் பாட்டுக்கு டங்கு டக்கடி, டனக்கு டக்கடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். போடு, போடு, போடுன்ட்டு இவர் வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. ஐயோ! அதெல்லாம் பெரிய ஒரு இன்னைக்கெல்லாம் நெனச்சு பார்த்தா, அவர் எங்கேயோ இருக்காரு. ஆமா. எட்ட அவரு ரொம்ப முடியாத எளிமையான மனிதர் பழகுறதுக்கு. ஆமா. ம். ஆடுறாரு அவரு. போடு, 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 போடுன்னு அடி. அப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் நம்மளால நிறுத்த முடியுமா? அடி ஒரு புழுதியே கிளம்பி போச்சு அங்க. அவர் ஆடின உடனே எல்லாரும் ஆட ஆரம்பிச்சு. எம்ஜிஆர பத்திலாம் உங்ககிட்ட விசாரிப்பாரா? ஆமா. எப்ப பார்த்தாலும் ம். அவருக்கு அது ஒரு ரொம்ப அது கேட்டுக்கணுன்ட்டு அவருக்கு ஒரு ஆசை. ரஜினியோட பழகினதுல உங்களால மறக்க முடியாதது எதெல்லாம் சொல்லலாம்? அந்த தில்லுமுல்லே ரொம்ப நாள் டிராவல் அதான் பண்ணோம். முதல் படம் இல்லையா? ஆமா. அதான் அவரோட முதல் படம். ம். அதுக்கப்புறம் அது தில்லுமுல்லே அப்படியே தெலுங்குல பண்ணாங்க. கல்லபில்லின்னு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவரோட நெறைய படங்கள்ல ஆமா. நடிக்கக்கூடிய வாய்ப்பு. அ எல்லாமே மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான். ஏன்னா, அந்த அளவுக்கு பழகுறதுக்கு ஒரு தன்மையான ஒரு நல்ல மனிதர் அவர். அதாவது அவர்கிட்ட இருக்கிறது வந்து, இந்த உழைப்புன்றது முழுமையா குடுக்கக்கூடியவர். ம். கரெக்ட். இதுல ஒரே ஒரு சம்பவம். இது நெட்ரிகன் அரசு ஸ்டுடியோல எடுத்தாங்க. கோயம்புத்தூர்ல எடுத்தாங்க. எடுக்க முடியல அங்க. கொஞ்சம் கலாட்டாவாகி போச்சு. அதனால இங்க எடுத்தாங்க. எடுத்தா ஃபைட்டர் வந்து நான் வந்து ஒருத்தர அடிச்சு, அவரு சார்கிட்ட அனுப்பணும். ரஜினி சார்கிட்ட. அவரு அங்க போய் ஃபைட் பண்ணி உங்ககிட்ட ஒரு அனுப்புறேன். பஞ்ச். இப்படி பஞ்ச் பண்ணி அவரு பிளாக் பண்ணி அனுப்பிச்சு விடணும். அது வந்து என்ன ஆயி போச்சு, அந்த பஞ்ச் பண்றவரு நேரா மூக்குலயே அடிச்சுட்டாரு. ரத்தம் கொட 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 கொடன்னு கொட்டுது ஆ. ரஜினி சாருக்கு. அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாரு. உடனே அவர மாடிக்கு கூட்டு போய் எல்லாம் சரி பண்ணி, ஒரு 1/4 மணி நேரத்துக்குலாம் திருப்பி வந்துட்டாரு அதே ஷாட்டுக்கு. ஆ. வேற இப்ப இருக்கிறவங்கலாம் இருந்திருந்தா 3 நாள். அவ்வளோதான். இன்னைக்கு இருக்கிற இது அப்படி. அப்படியே வந்துட்டாரு. உடனே வந்துட்டாரு. ம். உடனே எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு, டச் அப் பண்ணிட்டு வந்துட்டாரு. அந்த 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 ஆர்வம் தான் சொல்றேன் ம். அவர்கிட்ட. அந்த ஆர்வம் இன்ன வரைக்கும் அவர்கிட்ட இருக்கு. உங்களுடைய அனுபவத்த பத்தியெல்லாம் கேட்பாரா ரஜினி? கண்டிப்பா. எல்லாமே பேசும்போது, இது என்ன? இது எப்படி? ஆ. எல்லாம் கேட்பாங்க.
எனக்கு வந்து இன்னொரு ஒரு விஷயம், கேபி சார் டைரக்ஷன், கமல் சார், ரஜினி சார், சரிதா மேடம், நானு சினிமா எக்ஸ்பிரஸுக்காக ஒரு நாடகத்தில நடிச்சோம். மியூசிக் அகாடமில. மியூசிக் அகாடமி. அது வந்து வாழ்க்கையில இன்னொரு தடவ அது திருப்பி வராது. உண்மைதான். ஆமா. இது பெரிய அனுபவம். அந்த வாய்ப்பு கேபி சார் ஐயா தான் எங்களுக்கு குடுத்தது. அது நாடகம்லாம் அவருக்கு நாடகம் நடிக்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. ரஜினிக்கு. ரஜினி சாருக்கு. ஆ. அவருக்கு நாடகத்தில ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதுவும் இந்த சந்திரபாபு சார் மேல ரொம்ப பிரியம் அவருக்கு. ஓ! அவருடைய பாட்டெல்லாம் கேட்பாரு. ம். அவர பத்தி கேட்பாரு. கூட இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேட்டுப்பாரு. ம். அவர் மேல அவருக்கு அலாதி பிரியம். கமல்ஹாசனோட நீங்க நடிச்ச முதல் படம் சிம்லா ஸ்பெஷல் தானா? அதுக்கப்புறம் தான் தூங்காதே தம்பி ஆமா. தூங்காதே எல்லாம். ம். அவரும் ரொம்ப நல்ல டைப். ம். பழகுறதுக்கு நம்மட்ட பழகும்போது ரொம்ப மரியாதை. அதெல்லாம் வந்து மறக்க முடியாது. சிம்லால நான் நார்மல் ஷூ போட்டு போயிருந்தேன். இந்த ஷூலாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா ம். பனி கொட்டுற நேரம். அது கரெக்ட். நாங்க போன நேரம் தான் பனியே கொட்டுது. எல்லாம் மொத்தமா டெல்லியிலேருந்து பஸ்ல போறோம். பஸ்ல ஒரே ஆட்டம் பாட்டத்தோட தான் போறோம். போய் இறங்குறோம். இறங்குன உடனே மூக்குல அப்பதான் வந்து ஏதோ ஒண்ணு உழுவுது. நைட்டு நேரத்தில. இது என்னங்க இது? என்னென்னமோ வந்து எனக்கு எனக்கு நான் அத பார்த்தது கூட கிடையாது. அதான் சொன்னாங்க, "இது பேர் ஸ்னோ, ஐஸு" ஆ. அப்படின்னு. அப்புறம் நைட்லாம் பார்த்தா, காலையில எந்திரிச்சு பார்த்தா, ஃபுல்லா வெள்ள வெள்ளேர்ன்னு ஆயிடுச்சு. கொட்டிக்கிட்டே இருக்கு. புது அனுபவமா இருந்துச்சு. அப்புறம் அவர் உடனே இந்த ஷூவெல்லாம் இங்க போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவருடைய மேனேஜர விட்டு, எனக்கு வந்து வேற ஒரு நல்ல ஷூ ஒண்ணு வாங்கி ம். குடுங்க ம். அப்படின்ட்டு, என் சைஸு ஷூவும் கிடைக்கல. நாங்களும் போய் சுத்தி எங்கேயோ ஒண்ணு கிடைச்சிச்சு. ம். அப்புறம் வாங்கிட்டு வந்து அதுமெல்லாம் மறக்க முடியாது. அடுத்த ஆர்டிஸ்ட் மேல கேர் பண்றதெல்லாம் ரொம்ப அது சந்தோஷமான ஒரு எம்ஜிஆர் கட்சி தொடங்கின உடனேவே அவருடைய கட்சியில இணைச்சுக்கிட்டீங்களா அவங்கள? அது குடும்பம். நான் எங்க கட்சியில போய் இணைஞ்சேன். அது எங்க குடும்பம். கரெக்ட். அவருடைய ஃபாலோயர் தான் நாங்க. அப்போ இருந்தே அந்த ஒரு வேகம். கட்சின்னு. கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு நாங்க வீட்ல கொடியெல்லாம் எப்படி இருக்கும்லாம் வரைஞ்சு பார்த்த காலம். ஓ! அவரு கொடிய அறிவிக்கிறதுக்கு முன்னாடி. ஆமா. ஆ. இந்த கொடி எப்படி இருக்க போகுதுன்னுலாம் வரைஞ்சு பார்த்து, அப்புறம் ரெட்டை இலை சின்னம் வந்த உடனே, இந்த காவி இருக்கு. அந்த காலத்தில காவின்னு. அத வச்சு தான் ரெட்டை இலை வரைவாங்க. பெயிண்ட்ட விட இதில தான் வரைவாங்க. அந்த மாரி நான் ஒரு ரெட்டை இலை வரைஞ்சது ம். 1973ல வரைஞ்சது, இன்னும் ஒரு வீட்ல அப்படியே இருக்கு. அடடா! ஆ. அருமை. அப்ப இருந்தே ம். அந்த கட்சின்ட்டு அந்த ஒரு ஆர்வத்த விட அது ஒரு வெறி. அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்புறம் 77ல போய் நானும் பிரச்சாரத்துக்கு போறேன்னு போய் கேட்குறேன். ம். "நீ போய் என்ன பேசுவ?" அப்படின்னாரு. "ஆ அவங்களெல்லாம் திட்டி பேசுவேன்." ம். அதெல்லாம் ஒண்ணும் திட்டக்கூடாது. கூடாது. நம்ம என்ன செய்ய போறோம்ன்றத தான் சொல்லணும். அருமை. திட்டக்கூடாது. யாருங்க அப்படி சொல்லுவா? ம். ஐயோ! ம். இப்ப இந்த மேடையில சும்மா ஏறுனாவே ஒரு குறிப்பு குடுப்பாங்க. இவன நல்லா திட்டுங்க. இந்த கூட்டத்தில இவங்க இப்படி பேசிட்டு போயிட்டாங்க. நீங்க வாங்குன்னு வாங்கணும். அப்படியே துண்டுச்சீட்டு எழுதி குடுப்பாங்க. ரொம்ப கரெக்ட். நாங்களும் வேற வழி இல்லாம என்ன பண்றதுன்ட்டு 2 வார்த்தை பேசி அந்த மாரி எல்லாம் அவரு ம். பழக்கியே விடல. ம். அதுவும் இல்லாம நான்லாம் வல்கராவே பேசவே மாட்டேன். நான் என்ன வச்சு வேணா பேசுவேனே தவிர, அதுவே ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். கரெக்ட். அதனால நான் மத்த வேற விஷயங்கள்லாம் பேச மாட்டேன். எதுனாலும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கதைக்குள்ள கொண்டு போய் பேசுவேன். ம். அது பப்ளிக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் நெறைய அப்ப 77ல இருந்தே பிரச்சாரம். ம். ஆமா. எல்லா எல்லா எலக்ஷன் எலக்ஷன்லயும் பேசியிருக்கீங்க. ஆமா. ம். உங்களுடைய பேச்ச எம்ஜிஆர் எப்பவாது கேட்டிருக்காரா? கேட்டதா எனக்கு தெரியல. ம். ஏன்னா அப்பல்லாம் வந்து அவ்வளோ தூரம் பேசி பழகல. ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க அவ்வளோதான். வேற ஒண்ணும் பெரிய சப்ஜெக்ட்லாம் ஒண்ணும் சொல்லி பழகல. அதுவும் அவ்வளோ விவரமும் கிடையாது. அது கரெக்ட். ஆர்வம் தான். போய் ஒரு இடத்துல போய் அவரு சமரசம்னு இருக்காரு. காவேரிப்பட்டினம் தெரியும். தொகுதி. அவர்கள்லாம் போய் அவர் எம்எல்ஏவா நிக்கும்போதே
நான் போய் பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அவர் இன்னமும் சொல்லுவாரு. 77லயும் வந்தாரு, 80லயும் வந்து அவர் 3 தடவ எம்எல்ஏ. ம். 84லயும் வந்தாருன்னு அவர் சொல்லிட்டு எம்ஜிஆர் மறைந்தபோது எப்படி இருந்தது உங்களுக்கு? நாங்க வீட்ல எல்லாம் முழிச்சுட்டு தான் இருந்தோம். முழிச்சுட்டு இருந்தா நான் ஒரு 2 மணி, 3 மணி போல திடீர்னு தகவல் வந்துச்சு. தோட்டத்துல இருந்து மயக்கடிச்சு விழுந்துட்டேன் சார். அவரெல்லாம் இருந்திருந்தா நாங்கெல்லாம் நல்லா மயங்கி விழுந்துட்டேன். அதுக்கப்புறமா ராஜாஜி ஹாலுக்கு கொண்டு வந்தாங்க. அங்கேயே தான் இருந்தோம். எங்களை அப்படி பார்த்துக்கிட்டாரு. வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் சார் அது. இன்னமும் அவருடைய அந்த அந்த ஃபோட்டோவோ அந்த வீடியோவோ பார்த்தோன்னா எனக்கு அப்படியே தண்ணி வந்துடும். டிஸ்டர்ப் ஆகிடும் மைண்டு. நான் அவர் மறைஞ்சிட்டாருன்னே நினைக்கல சார். ம். நாங்கள் கொடுத்து வச்சது அவ்வளோதான்ற மாதிரி. எங்கள் அப்பா எங்களை விட்டு போகும்போது கூட எனக்கு அறியாத வயசு. 9 வயசு 10 வயசுக்குள்ள தான் எல்லாம் தெரிஞ்சு சினிமாக்குள்ளே வந்து அவர் கையாலேயே அவார்டு வாங்கி அவர்கிட்டயே மோதிரமும் வாங்கி எல்லாம் அவ்வளோ பெருமைப்படுத்தினார். நீங்கள் சினிமாவில் நடித்ததுக்கப்புறம் அதை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு எம்ஜிஆர். சினிமாவில் நடிக்கிறதுக்கு காரணமே அவர் தான். நான் சொன்னேனே டாக்டருக்கு படிக்க வைக்கணும். நான் போய் நடிக்கிறதுக்கு கூப்பிட்ருக்காங்கன்னு சொன்னோடனே அவர் கோபமாக போயிட்டு எம்ஜிஆர் ஆமாம் பேசலை, கையை உதறிட்டாரு, தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ அவர்கிட்ட அவர் பர்மிஷன் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அப்போ மழலை பட்டாளங்கள் படம் ஃபுல்லாக முடியலை. எனக்கு போகிறதா வேண்டாமா அந்த மாதிரி. அதுக்கு கேப்பில் பார்த்தீங்கன்னா முக்தா ஃபிலிம்ஸில் அவன் அவள் அதுன்னு ஒரு படம். அதில் ஒரே ஒரு சீனு, ஒரு போலீஸாக வரணும், மனோரமா வந்து பஜ்ஜி சுடுவாங்க, அந்த டின்னிலேயே உட்காந்துடணும். இதுதான் இந்த மாதிரி ஒரு காமெடி செட்டப்பு. அந்த சீன் ரொம்ப காமெடியாக இருக்குதுன்ட்டு இன்னொரு சீனும் எடுத்தார் முக்தா சீனிவாசன் சார். இப்போ ரெண்டு சீனு. இப்போ இந்த மழலை பட்டாளத்துக்கு முன்னாடி அவன் அவள் அது படம் ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு அதில் ஒன்றும் பெரிய இது இல்லை, எனக்கு பயம். ஆனால் தோட்டத்தில் அவருக்கு படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க. போட்டு காமிச்ச உடனே அவர் பார்த்த உடனே சிரிச்சிட்டாராம். இது உடனே ஜானகி அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எங்கள் அம்மாட்ட பேசுனாங்க. எங்கே அவன் அப்படின்னு. இந்த இருக்கான், எங்கள் ஐயா நேத்திக்கு படம் பார்த்தாங்க, நல்லா நடிச்சிருக்கிறான்னு சொன்னாங்க, நல்லா வருவான் அப்படின்னு சொல்ல சொன்னாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். நான் அப்போ தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றேன். வந்த உடனே இந்த மாதிரி தோட்டத்துலேருந்து ஃபோன் பண்ணாங்க, நேத்திக்கு படம் பார்த்தாராம் ஐயா, படம் பார்த்தாராம். அவ்வளோ அடுத்த நாள் காலையில் நேராக போய் சொத்தில் காலில் விழுந்துட்டேன். அவர் பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் சரி நம்ம வந்து முழுசாக நடிப்போன்றது. அவர் கொடுக்கலைன்னா அந்த படமே நான் கண்டினியூ பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அவர் தான் நம்மளை எல்லாமே வளர்த்து விட்டு படிக்க வச்சு, குடும்பத்துக்கே அவர் தான் எல்லாம். 6 கல்யாணம். ஒரு அக்காவுக்கு மதுரை தமுக்க மைதானத்தில் கல்யாணம், 3வது அக்காவுக்கு தமுக்க மைதானத்தில் கல்யாணம். 10,000 பேருக்கு மேலே கூட்டம். எப்படி இருக்கும்? இத்தனைக்கும் போலீஸ் ஸ்ட்ரைக்கு வேறு. போலீஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அப்போ அவர் பேசும்போது சொன்னார், எனக்கு என்ன பாதுகாப்பு, எனக்கு வந்து நீங்கள் தான் பாதுகாப்பு, எனக்கு போலீஸ்லாம் பாதுகாப்பு. உண்மைதானே, அவர் மக்கள் தான் பெரிய பாதுகாப்பு. அவரை ஜாலியாக கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசினார். 4-5 மணி நேரம் அந்த கல்யாண ஃபங்க்ஷன். கண்ணதாசன் சார், ராகவானந்தம்னு மினிஸ்டர், அவர் பேச இவர் பேச ஒரே ஜாலி, சிரிப்பு மயம்தான். அந்த கல்யாண மண்டபமே அவ்வளோ ஜாலியாக இருந்தது. அந்த மாதிரி ஒவ்வொரு கல்யாணம் உட்லண்ட்ஸில் 2வது அண்ணனுக்கு கல்யாணம், சாமிநாதன் தலைமை கழகத்தில் இருந்தேன்.
இங்கே யோகலட்சுமி கல்யாண மண்டபம்னு இருந்துச்சு இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். நம்ம இதில் எட்வர்டைஸ் ரோடில் அந்த பிரசிடென்ட் ஹோட்டல் பக்கத்துலேயே பக்கத்தில். அங்கே வந்து பெரிய அண்ணனுக்கு கல்யாணம். இந்த மாதிரி எல்லா கல்யாணமுமே சிறப்பாக அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க. ரொம்ப அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம், சம்பவம் எல்லாம். சிவாஜியோட படத்தில் நடித்தது எப்படி இருந்தது? இல்லை அவர் வந்து அப்பாவோட ரொம்ப நல்ல நண்பர். அவங்கெல்லாம் ஒன்றா ட்ராமா ஆமாம், பண்ணாங்க. அவர் நிறைய படம் நடிச்சிருக்காரு. ஆமாம், நிறைய படங்கள் நிறைய நல்ல இந்த ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட எங்கிட்ட கொடுத்தான். கொடுத்தான். அதில் இந்த குண்டூன்னு வரும். அது அப்பாக்குன்னே எடுத்து அது எழுதுனது. தங்கமலை ரகசியம். தங்கமலை ரகசியம். அதெல்லாம் பெரிய அங்கமுத்து ஓட 2 ஜோடி. பேர் காம்பினேஷன். அவங்க 2 பேர் காம்பினேஷன் நெறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் விளையாட்டு பிள்ளை அவருடைய படங்கள் அ ஏபிஎன் ஐயாவுடைய படம் எல்லா ஆமா, சீரியல்ஸும் ஆமா. திருவிளையாடல், திருமால் பெருமை எல்லா படமும் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்த்தோன்னே யாரு கருப்பையா மவனா? ம். அப்படின்ட்டு ரொம்ப குழந்தைகிட்ட பழகுற மாரியே பழகுவாரு. 2 பெரிய மலைங்ககிட்டயும் பழகக்கூடிய வாய்ப்பு எங்க அப்பானால தான் கிடைச்சிச்சு. ம். விஜயகாந்தோட நீங்க நடிச்ச முதல் படம் எது? சிவப்பு மல்லி. அப்பல்லாம் எல்லாம் ரொம்ப ஜாலியா வாடா போடான்னு தான் எல்லாம் பேசிப்போம். எஸ்.ஐ. சந்திரன், சந்திரசேகர், சந்திரசேகர். விஜயகாந்த், நான் எல்லாம் ஜாலியா இருக்கும். அப்புறம் எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு போகும்போது எல்லாம் அப்படியே மரியாதையா அப்படியே பேசிட்டு ரொம்ப நல்ல டைப். சிவப்பு மல்லி நிறையா நாள் நான் அது படமே கொஞ்ச நாள்ல எடுத்தது தான். ஒரு ஆமா. 22 நாள் 25 நாளுக்குள்ள எடுத்தாங்க. அப்புறம் ஃபங்க்ஷனுக்காக நிறைய ஊருக்கு போனோம். அந்த சிவப்பு மல்லி ஃபங்க்ஷனுக்கு. எல்லாம் ஒண்ணா தான் ட்ராவல் பண்ணி போவோம். அதிலேருந்து அவரு ரொம்ப நல்ல பழக்கம். அப்புறம் நடிகர் சங்கத்தில அவர் தலைவரா இருந்தாரு. நான் கமிட்டி மெம்பரா இருந்தேன். ம். அதில இன்னமும் ரொம்ப ஒரு நல்ல மனுஷன். கல்யாணம்லாம் கூப்பிட மாட்டோம். கல்யாணம் சார் எப்படி இருக்கீங்க? ம். அந்த ஒரு மரியாதை. உங்களுடைய திரை அனுபவத்துல எப்பாவது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கா உங்களுக்கு? இல்ல ஸ்மூத்தா இருந்ததா? ஒரு படத்துல மொத்தம் 5 ஹீரோ போட்டு படம். அப்போ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சொன்னாரு, இது மாதிரி மிகுந்த மகிழ்ச்சியை தந்த தருணம் அப்படின்னா எதை சொல்லலாம்? மழலை பட்டாளங்கள் படம் 100வது நாள் ஃபங்க்ஷன் கோயம்புத்தூர்ல நடத்துறாங்க. வேற்றுமொழியில் நடிச்சதுல உங்களால மறக்க முடியாத படம்னா எதை சொல்லலாம்? ஹிந்தி படம். அக்கல்மந்த்ன்னு படம் பேரு. ஜிதேந்திரா, ஸ்ரீதேவி. அந்த படத்துல ஜெயலலிதாவை எப்போ முதல் முறை சந்திச்சீங்க? ஃபஸ்ட்டு தடவை 91 அவங்க சிஎம் ஆனதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி டேமுக்கு வர்றாங்க. டேம் கெஸ்ட் ஹவுஸ் வர்றோம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.